ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரி திட்டம் போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக அந்த ரகுராம் குடும்பத்துலேருந்து அந்த கதிரை நம்ம விரட்டி அடிக்கணும். அப்போ தான் தனா வாழ்க்கையில் காத்தி ஈஸியாக கொண்டு போக முடியும் அப்படின்னதும் அது எப்படி முடியும் அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. இங்கே பாரு, இப்போ பஞ்சாயத்தில் நான் கேட்குற கேள்வியில் அந்த ரகுராமே கதிரை அவன் குடும்பத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு விரட்டி எடுக்க வைக்க போகிறான் அப்படின்னுட்டு உடனே பஞ்சாயத்தில் பிராது கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பஞ்சாயத்து தலைவர்கள் நேராக ரகுராம் வீட்டுக்கு இப்படி புவனேஸ்வரி உங்க மேலே பிராண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படின்னதும் உடனே ரகுராமும் சிவாவும் கிளம்பி நேராக பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி ரகுராமை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ரகுராம், உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பத்துக்கு பண்ண துரோகம்லாம் போதும். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தால் தான் எங்கள் ஒரே ஒரு வாரிசு காத்தையே இழந்துட்டு நிற்கும். நீங்கள் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இப்போ பார்த்தல பெருசாக சொன்னீங்க ரகுராம், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு கடைசியில் உன் மருமகன் கதிர் தானே எங்க புள்ள காட்டி இப்படி பண்ணிட்டான் அப்படின்னதும் இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், இதுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே மாதிரி கதிருக்கும் எங்க வீட்டுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை அப்படின்னதும் என்னது உறவு இல்லையா? இங்க பாரு, உன் பொண்ணு உங்கள் வீட்டில் தானே அந்த கதிர் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணு கழுத்தில் அவன் தாலி வேற கட்டியிருக்கான். அப்படி இருக்கும்போது இப்படி உன் குடும்பத்துக்கும் அந்த கதிருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னதும் இங்கே பாரு, அவன் என் பொண்ணோட புருஷனும் இல்லை, அதே மாதிரி என்னோட மருமகனும் இல்லை. இப்போ என்ன, அவனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நிரூபிக்கணும். அதானே நாளைக்கு காளி கோயிலில் காசு வெட்டி அவனையும் என் பொண்ணு என்ன பிரிச்சிடுறேன். அதே மாதிரி எங்கள் குடும்பத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னதும் உடனே புவனேஸ்வரி டீம் செம்மையா அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, ஐயா என்னையா எப்படி சொல்றீங்க அப்படின்னதும், ஆமா இங்க பாருங்க, அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது. என் பொண்ணு வாழ்க்கையில நான் அவனை வச்சிட்டு இருக்கிறதுக்கு, அதனால அவனுக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நாளைக்கு நான் காசு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கிறது கிளம்பினதும் புவனேஸ்வரி சாதிச்ச சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. நேரா நம்ம புவனேஸ்வரி, பசுபதி, கார்த்திக் லிங்கம் எல்லாரும் கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோம்னா, சூப்பர்மா, நாம் போட்ட திட்டம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதே அப்படின்னதும், ஆமாண்ணே, இதுக்காகத்தான் நான் இவ்வளோ காலமாக காத்துட்டு இருந்தேன். இப்போது அந்த கதிரை அவங்க வாழ்க்கையிலிருந்து வீட்டை விட்டு விரட்டினோன்னா ஈஸியாக நம்ம தனா வாழ்க்கையில் தனா வாழ்க்கையில் கொண்டு போகலாம் அப்படின்னதும் கார்த்தி சந்தோஷப்படுறாங்க. ஏங்க, இப்போ ரகுராம் காசு வட்டி பிரிச்சிடுவான்னு ஈஸியாக சொல்லிட்டாரு. அதுக்கு அவரோட பொண்ணு தனா சம்மதிக்கணுமே அப்படின்னதும் உடனே காட்டி இங்கே பாருங்க, தனா கண்டிப்பாக இதுக்கு சம்மதிப்பா. ஏற்கனவே அவன் மேலே செம கோவமா இருந்துட்டு இருக்கா. இப்போ வரை என்ன இல்லாமல் பண்ணிட்டானா கண்டிப்பாக தனா சம்மதிப்பா அப்படின்னதும், அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்காங்க. நேராக வீட்டுக்கு வந்ததும் வீட்டில இருந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, என்ன ஆச்சுப்பா? ஆமாம், போன காரியம் என்ன ஆச்சு? அந்த புவனேஸ்வரிக்கு என்னவா அப்படின்னதும் உடனே சிவா நடந்த விஷயங்களை சொல்றாங்க. இது கேட்டு ஜானகி மாயா செம அதிர்ச்சியாகிறாங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அவ நம்ம மாப்பிள்ள அப்படின்னது போதும், நிறுத்துறியா? இங்க பாரு, இந்த விஷயத்துல யாரையும் தலையிட வேணான்னு சொல்லுங்கம்மா. அப்படி தலையிட்டாங்க இந்த வீட்டுல ஒருத்தங்க இல்லாம போவாங்க அப்படின்னு செம கோவமா பேசிட்டு ரகுராம் அங்க இருந்து போனது ஜானகி அழுதுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா மாயா சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த விஷயத்தை கேட்ட தனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ அப்பா பேச்சை மீறவும் முடியாது, என்ன பண்ற ஒன்றும் புரியலையே அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோம்னா மறுநாள் காலையில எல்லாருமே கிளம்பி நேராக கோவிலுக்கு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ நேராக நம்ம ரகுராம் தனா கிட்ட, வாமா, உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேமா, நீ கவலைப்படாத, இன்னையிலிருந்து உன்னை பிடிச்ச சனியை உன்னை விட்டு போக போகுது. அந்த கதிரை உன் வாழ்க்கையிலிருந்து இல்லாம பண்ண எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா தான் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இங்கே பாரு, அந்த காத்தியை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதனால இந்த கதிர் உனக்கு வேணாமா, வா போகலாம் அப்படின்னுட்டு ரகுராம் நம்ம தனாவோட பதில கேட்காமலே நேராக கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோம்னா அங்கே சாமி காட்டுறவங்கலாம் காசெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ரகுராம்
இங்கே பாருங்க, என் பொண்ணுக்கு நான் என்ன சொன்னாலும் சம்மதம். அதனால என் பொண்ணு விருப்பு வெறுப்பு எதுவுமே கேட்க தேவையில்லை. அவள் எப்படா கதிர் தன்னோட வாழ்க்கையிலிருந்து தன்னை விட்டு போறான்னு இருந்துட்டு இருக்கா. அதனால என் பொண்ணோட விருப்பத்தின்படி நான் அவகிட்ட இருந்து அந்த கதிரை பிரித்து வைக்கிறேன். இன்னையிலிருந்து அந்த கதிருக்கு எங்கள் குடும்பத்தோடையும் சரி என் பொண்ணு தனோடையும் சரி எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு காசை விட்டு எடுக்கிறாங்க. இதை பார்த்து புவனேஸ்வரி டீம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரியா ரகுராம் வந்து பெட்லான்னு எடுக்கும்போது உடனே தனா அப்பா போதும்ப்பா நிறுத்துங்க அப்படின்னது எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த